PLSQL Programming Logic and SQL ன்றது Structured Query Language அப்படினு சொல்லுவாங்க. Programming Logic and SQL னா வந்து இது ஆக்சுவலா வந்து Oracle அப்படிங்கற ஒரு சாஃப்ட்வேர் உடைய ஒரு programming technique தான் இந்த PLSQL ங்க. So Oracle அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு database system. அந்த database system மூலமா டேட்டாக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த Oracleல பார்த்தீங்கன்னா வந்து நார்மலா ஒரு select star from table அப்படி ஒரு query எழுதுறோம்னு வெச்சுங்களேன். அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மென்ட்ஸ் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ப்ரோகிராமிங் லாஜிக்கா ஒரு பிளாக் குள்ள எப்படி போடுறது, அந்த பிளாக் எப்படி வேலை செய்யும் அத பத்தி டீடைலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் from venkat.kaashiv InfoTech Contact. வெல்கம் டு சேனல். Hello everyone. இன்னைக்கு நம்ம PLSQL னா என்னன்னு தான் பார்க்க போறோம். இந்த PLSQL அப்படிங்கிறது ஒரு abbreviated form. இதோட full form என்னன்னு பாத்தீங்கன்னா Procedural Language Structured Query Language அப்படினு நம்ம சொல்லுவோம். இந்த PLSQL அப்படிங்கிறது ஒரு Oracle programming toolset அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணி நம்மளால server side programming பண்ண முடியும். இந்த server side programming பண்ணும்போது நம்ம இதுல இருக்கக்கூடிய கேஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணுமா, அதாவது அப்பர் கேஸா இருக்கணுமா லோவர் கேஸா இருக்கணுமான்னு கன்சிடர் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. இது ஒரு கேஸ் இன்சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுனால நீங்க லோவர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் எது கொடுத்தாலுமே இது வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது பிளாக்ஸ். ஸோ பிளாக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த PLSQL பேசிக்கான ப்ரோக்ராமிங். இந்த பிளாக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால நிறைய விஷயம் இதில் பண்ண முடியும். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்டீஜரை நீங்க டிக்ளேர் பண்ண போறீங்கன்னா அதுக்கெல்லாம் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுவீங்க. அடுத்ததா இதே பிளாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா SQL ஸ்டேட்மெண்ட்ஸையும் உங்களால யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் டேபிள்ஸ் இந்த மாதிரியான SQL queries-ஐயுமே நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளாக்ஸ்ல அடுத்ததா வந்து லூப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஃபார் லூப், ஏதாவது நீங்க லூப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையுமே இந்த பிளாக்ஸை யூஸ் பண்ணி உங்களால பண்ணிக்க முடியும். அடுத்ததா கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டா டைப்பை நீங்க கான்ஸ்டன்ட்டா டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பிளாக்ஸ் அப்படிங்கிறதுல கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க அதை டிக்ளேர் பண்ணிக்க முடியும். அண்ட் இது இல்லாம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸுமே இதுல அவைலபிளா இருக்கு. அதாவது நீங்க ஏதாவது செக் பண்ணணும், இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்து செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்க யூஸ் ஆகும். இது இல்லாம லாஸ்டா வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்குமே இது அவைலபிளா இருக்கு. ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு எரர் வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸெப்ஷனுக்கு அது ஃபோர்ஸ் பண்ணும். அப்போ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை நம்ம இந்த பிளாக்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா PLSQL அனானிமஸ் பிளாக் அப்படின்னு ஒன்றும் நேம்டு பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுல ரெண்டுத்துலயுமே சில விஷயம் காமனா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் செக்ஷனும் எக்ஸிகியூஷன் செக்ஷனும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் செக்ஷன், இது மூணுமே இந்த ரெண்டு பிளாக்ஸ்லயுமே சிமிலரா தான் இருக்க போகுது. அப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதோட ஸ்டெப்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா இங்க அதுக்கான ப்ரோட்டோடைப்பை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிக்ளேரிங் செக்ஷன் இருக்க போகுது. அப்போ டிக்ளேர்னு கொடுத்து அந்த டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்கணும். அண்ட் அதுக்கு ஏதாச்சும் எக்ஸிகியூஷன் இருக்க போகுது அப்படின்னா அதுக்கு பிகினிங் அண்ட் எண்டிங் இருக்கணும். அப்போ பிகினிங் அப்படிங்கிறதுல அதுக்கான எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸையும், எக்ஸெப்ஷன் ஏதாச்சும் இருக்கு நீங்க ஏதாச்சும் கொடுக்க போறீங்க, எரர் வந்து அங்க புஷ் பண்ணணும் அப்படின்னா அப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு லாஸ்டா பிகின் பண்ணதை எண்ட் பண்றதுக்காக நீங்க எண்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா டிகோட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது டிக்ளரேஷன் செக்ஷன். அப்போ இந்த PLSQL நம்ம பார்த்த பிளாக்ஸ்ல டிக்ளரேஷன் செக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அது டிக்ளேர் அப்படிங்கிற கீவேர்டோட ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிக்ளரேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ டிக்ளேர் அப்படின்னு கொடுத்து A இன்டீஜர் ஈக்குவல் டு 30 அப்படின்னும் B இன்டீஜர் ஈக்குவல் டு 40 அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் டிக்ளேர் பண்ணி முடிச்சு லாஸ்டா பிகின் அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸிகியூஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உள்ள வரும். அடுத்ததா எக்ஸிகியூஷன் செக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸிகியூஷன் செக்ஷன்ல தான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது queries இது மாதிரி எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல தான் இருக்கும். இதை நம்ம ஆரம்பிக்கும் போது பிகின் அப்படின்ற கீவேர்டோட ஆரம்பிக்கணும் அண்ட் முடிக்கும் போது எண்ட் அப்படிங்கிற கீவேர்டோட நம்ம முடிக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பண்ண கிரியேட் அந்த டேபிளா இருக்கட்டும் இல்ல ஏதாச்சும் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணீங்கன்னா அதை கிரியேட் பண்ணிட்டு அண்ட் பிகின் அண்ட் எண்ட் அப்படின்ற ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்கா, அதுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் செக்ஷன் அண்ட் எக்ஸெப்ஷன் செக்ஷன் ரெண்டுமே வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ நம்ம இங்க ஒரு இடத்துல கிரியேட் பண்ணி அதை பிகின் பண்ணி எண்ட் பண்ணிருக்கோம். அடுத்ததா இதுல எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் செக்ஷன், இதுவுமே அந்த எக்ஸிக்யூட்டபிள் செக்ஷனுக்குள்ள தான் வரப்போகுது. அந்த எண்டுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கணும். இதை நம்ம ரன் டைம்ல ஏதாச்சும் எரர் வருதுன்னா அப்போ இந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை வந்து யூஸ் பண்ணுவோம்.
பண்ணுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பண்ண டிக்ளரேஷன் அண்ட் பிகினிங் அண்ட் எண்ட் ரெண்டுமே இருக்குது. அதில் நடுவில் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு எரர் வருதோ அப்போல்லாம் இந்த எக்ஸப்ஷனுக்கு புஷ் பண்ணுற மாதிரி நம்ம அங்கே எக்ஸிக்யூஷன்ஸை வந்து செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸில் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களால் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் queries இருக்குது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுறது மூலியமாகவோ இல்லை இந்த மெயில் ஐடிஸ்க்கு மெயில் பண்ணுறது மூலியமாகவோ உங்களோட queries-ஐ வந்து நீங்கள் தீர்த்துக்கலாம். KaaShiv InfoTechல .NET, Java, Python இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் எந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் இங்கே ஆல்ரெடி கொடுத்த நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பை.